ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை காண நடுத்தர மக்களுக்கும் ஏற்ற விலையில் கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என்று பார்வையாளர்கள் தெரிவித்தனர். குழந்தைகள் ஆசைப்பட்டதால் கார் பந்தயத்தை ஓரமாக நின்றாவது பார்க்கலாம் என்று வந்ததாகவும், ஆனால் கார் பந்தயம் நடைபெறும் சாலை அருகே கூட தங்களை காவல்துறையினர் அனுமதிக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்வதாகவும் அவர்கள் கூறினர். டிக்கெட் ரேட்லாம் வந்துட்டு ஆன்லைன்ல சொன்னாங்க. நம்மளுக்கு எதுவும் தெரியல. ரேட் எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அட்லீஸ்ட் வந்து ஒரு டிக்கெட்டாவது எடுத்துட்டு நான் இவனையாவது கூட்டு போயிருப்பேன். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி நடந்ததுன்னா முன்னாடியே வந்துட்டு சென்னை மக்கள்லாம் பார்க்குற மாதிரி ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஏன்னா நாங்கள் பப்ளிக் வந்து இந்த ஒன் வேக்காக ரொம்ப தூரம் சுற்றுறோம். நாங்கள் ஒரு வாரமாக வந்து நம்ம சுற்றிட்டு தான் வரோம். அப்படி சுற்றி இருக்க பட்சத்தில் எங்களுக்கே வந்துட்டு காரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த வாய்ப்பு நெக்ஸ்ட் டைம் அமையும்னு நினைக்கிறேன். நாங்கள் மார்னிங் வந்து சிலம்பம் முடிச்சுட்டு நாங்கள் இந்த சைட்ல இருந்து போயிட்டு இருந்தோம். சிலம்பம் முடிச்சுட்டு நாங்கள் மார்னிங் இருந்து போயிட்டு இருந்தோம். இவன் நேற்று நைட்டே போகலாம், பரவாயில்ல, நான் வந்து கார் ரேஸை பார்க்குறேன், சரி நைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல மம்மி எனக்கு கூட்டு போய் காட்டுங்கன்னு சொல்லி அவன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணான். சரி நம்ம மார்னிங் சான்ஸ் கிடைக்குதா போய் பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்திருந்தோம். சிலம்பம் முடிச்சுட்டு போகும்போது நான் நின்று சார்கிட்ட கேட்டேன். நான் சரி நீங்கள் 3:30க்கு வாங்க, நம்ம வேக்கண்ட் இருந்தாக்கா நான் அனுப்புகிறேன் உங்களை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்தோம். இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தாக்கா அவங்க வந்து உள்ளே விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கேருந்து காருக்கு அடிச்சுன்னா இவனை காமிச்சு மட்டும் கூட்டிட்டு போகிற பிளானில் தான் இருக்கும். பசங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அவங்க சின்ன வயசுலேருந்தே கார்னா ரொம்ப ரொம்ப அவங்க டேடி கிட்ட இப்பயுமே எங்களுக்கு கார் வாங்கன்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க குழந்தைங்க. சரி இப்போ கூட வரும்போது அதான் சொல்லியிருந்தார், நெக்ஸ்ட் இயர்க்குள்ள நம்ம வாங்கிடலாம், ப்ராப்ளம் இல்லை, சரி நான் எப்படியாவது உன்னை ஒரு காராவது பார்க்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. பையன் ஆசைப்பட்டான்னு தான் வந்தோம். ஆக்சுவலாக அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. சரி கார் ஓட்ட பார்க்கணும், சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. சரி அதுக்காக தான் வந்தோம். பரவாயில்ல, இங்கே சரி ஃப்ரீ என்ட்ரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்தோம். சரி நேரத்தை கவர்மெண்ட் நடத்துது, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துது அப்படின்றதால அது இல்லைன்ட்டாங்க. டிக்கெட்ஸும் இங்கே அவைலபிள் இல்லை. 5,000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரி நம்ம அதனால சரி பார்க்காம இங்கே ஏதாவது ஸ்ட்ரீட்ல இருந்தாவது போகும்போது பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தோம். பட் ஆனால் அங்கேயும் நிற்க விடாம போங்கன்றாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டிக்கெட் ரேட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கு. ஆமாம், 5,000 தான் ஸ்டார்டிங்கே. 5,000 சொல்லும் போது சரி நம்மள மாதிரி ஆட்கள்லாம் தூரமாக என்னது பார்த்துலான்னு பார்த்தா அதுக்கும் அலோடு இல்லை. கை குழந்தையோட வெயிலில் வந்திருக்கீங்க. இல்லை அதுக்காக பெரிய பையன் இவனுக்காக தான் மேஜராக இங்கே வந்தது. சரி இவன் பார்த்தே ஆகணும், போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடும். சரி வந்து சரி தூரமாக டிக்கெட் ப்ரைஸும் அதிகமாக இருக்குது, தூரமாக இருந்தால் அது பார்த்துலான்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியாமல் போச்சு. அடுத்த வருஷம் அரசு என்ன பண்ணணும்? இல்லை இதுக்கு நம்ம மாதிரி ஆட்களுக்காவது கொஞ்சமாச்சு, காரணம் அரசாங்கம் நடத்துறதுனால ஒரு லாங் டைம் இப்போ இவ்வளோ ரோடு பிளாக் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. அது நின்று ஓரமாக நின்று நடத்துகிற மக்கள் நின்று பார்க்கறதுக்காவது ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கலாம். அரசாங்கம் கவர்மெண்ட் இதை பண்ணலாம். எவ்வளோ இடத்துல பிளாக் பண்ணிட்டு நீங்களே போலீஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த இடம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றப்ப ஏதோ ஒரு அந்த இப்போ நடப்பாதே கிடையாது. அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு போறதுல ஒன்றும் பெருசா ஆயிட போறது இல்லை. அதை பண்ணலாம் கவர்மெண்ட். அது அடுத்த வாட்டி அதாவது இந்த மாதிரியாவது டிக்கெட் கொடுத்து வாங்குறவங்க முன்னாடி நின்று பார்த்துட்டு போயிட்டோம். சரி நடுத்தர மக்கள் சென்னையில் நிறைய பேர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அதிகமாக வாழ்றாங்க. அப்படின்றப்போ அவங்க வந்து இந்த மாதிரி நடப்பாதையிலேயாவது ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு இங்கே தூரத்துல இருந்து பார்த்துட்டு போயிடலாம்.